Praise the Lord. Very good morning. Happy to see you all through this wonderful morning devotion video. இந்த வீடியோ மூலமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இந்த நவம்பர் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள் அப்படின்ற தலைப்புல நம்ம மார்னிங் டிவோஷன் வீடியோ கேட்டுக்கொண்டு வருகிறோம். முதல் வீடியோல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். 2வது வீடியோல அடுத்த வருடத்திற்கு திட்டமிட்டு ஆயத்தப்படுங்கள் என்கிற தலைப்புல பேசியிருந்தேன். இந்த 3வது வீடியோல ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பேச போகிறோம். வாசிக்கலாம். பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. ஆங்கிலத்துல ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபினிஷிங் இஸ் பெட்டர் தென் ஸ்டார்டிங். நம்ம எல்லாரும் இந்த வருடத்தை நன்கு ஆரம்பித்திருக்கலாம். இன்னும் ஒரு சில நாட்கள்ல, இன்னும் வித்தின் 1.5 monthல இந்த இயர் நமக்கு முடிய போகிறது. இந்த வசனம் அழகா சொல்லி இருக்கிறது. ஃபினிஷிங் இஸ் பெட்டர் தென் ஸ்டார்டிங். இந்த வருடத்தை நீங்க எப்படி ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு தெரியல, எவ்வளோ ஸ்லோவா போயிருக்குன்னு தெரியல. ஆனா அதை விட நம்ம முக்கியமானது இந்த வருடத்தை நாம் எப்படி முடிக்கிறோம் என்பது. ஏன் இந்த முடிவு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு. நம்முடைய ஆண்டவர் நற்கிரியை துவங்கினவர், அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் வைத்து அதை முடிக்க பண்ண வல்லவரா இருக்கிறான்னு வசனம் சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஹி இஸ் அ குட் ஃபினிஷர். சிலுவையில அவர் அழகா சொன்னாரு, அவர் இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நீங்க பாருங்க, கிரியேஷன்ல கூட பாருங்க, ஆண்டவர் 6 நாள் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அவர் இடையிலே ஒரு 3rd டேல, ஒரு 4th டேல எல்லாத்தையும் விட்டுட்டு போதும் போர் அடிக்குது அப்படின்னு அவர் என்ன பண்ணலன்னா வித்ட்ரா பண்ணல. நம்ம இருக்க ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணுவோம், ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுவோம், ரொம்ப அழகா அப்படியே போயிட்டு இருக்கோம். ஆனா இடையிலே நம்ம ட்ராக் மாறி போயிடுவோம். ஒரு மாரத்தான் வீரர் இப்படிதான் இருந்தாலும், இந்த மாரத்தான் வீரர் இந்த மாரத்தான் ஓடுறதுக்கான தன்மைகள் தெரியாம இந்த மாரத்தான் ஓட ஆரம்பிச்சாரு. அவருடைய ஸ்டார்டிங் பயங்கரமா இருந்திருக்கு, ரொம்ப பயங்கரமா என்ஜாய் பண்ணி ஓட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மாரத்தான் உங்களுக்கு தெரியும், 42 கிலோமீட்டர்ஸ் நம்ம எல்லாரும் ரன்னிங் போனோம் மாரத்தான்ல. அவர் பயங்கரமா ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் பயங்கரமா ஓடி இருக்காரு. அப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி இருக்காரு. ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டின பிறகு அவரால் ஓடவே முடியல. அவர் கஷ்டப்பட்டு வித்ட்ரா பண்ணிட்டாரு. அவரை போய் கேட்டப்ப, ஏன் நீங்க நல்லா தானே ஸ்டார்ட் பண்ணீங்க, ஏன் ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்னா, அவர் சொன்னாராம், எனக்கு இந்த இவ்வளோ நாள் இது நீடிச்சு போகும் தெரியாது, அல்லது இவ்வளவு தூரம் இது இன்னும் 30 கிலோமீட்டர், இன்னும் நான் கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடணும்னு எனக்கு தெரியாது, அதனால நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்மளும் சில நேரங்கள் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவு நாள் தான் இது பண்றது, இன்னும் எவ்வளவு நாள் இந்த விஷயத்த பண்ணிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இடையிலே சோர்ந்து போறோம். ஆனால் இந்த கடைசி நாட்கள்ல, இந்த வருடத்தோட இந்த கடைசி நாட்கள்ல நீங்க இந்த வருடத்தை ரொம்ப அழகாய் முடிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்யும். எதையெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணி யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வேத வாசிப்பு, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய காணிக்கை, ஊழிய பொருத்தனைகள், இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த 4 விஷயங்கள்ல நீங்க ஸ்பிரிச்சுவல் யோசிச்சு பாருங்க. எதையெல்லாம் ஃபர்ஸ்ட் ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட் பண்ணோம், எதெல்லாம் முடிக்க முடியாம போயிடுச்சு, அப்படி இருக்க விஷயங்கள்ல நீங்க யோசித்து பார்த்து, ஒருவேளை ஒரு முறை வேத வசனத்தை முடிக்கணும், பைபிளை படிச்சு முடிக்கணும் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, இந்த கடைசி நாட்கள்ல, இந்த ஃபியூ டேஸ் இருக்கிற நாட்கள்ல அதை வேகமா முடிக்க கடவுள் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஒரு குறிப்பிட்ட விஷயத்த இந்த வருடத்துக்குள்ள செய்து முடிப்பேன் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா, அதை இந்த கடைசி நாட்கள்ல முடிக்க கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்க வித்ட்ரா ஆகவே வேணாம். ஒருவேளை வித்ட்ரா ஆயிருந்தா கூட திரும்ப ட்ராக்குக்கு வந்து அதை செய்து முடிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஏன்னா நீங்க ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கு. எதை துவங்குறாரோ அதை பியூட்டிஃபுல்லா முடிக்கிற ஆண்டவரா இருக்கிறார். நீங்க ஆண்டவரோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணேன், சில விஷயங்களை இன்னைக்கு நான் வித்ட்ரா பண்ணிட்டேன், ஆனா இந்த வருடம் முடிவதற்குள்ளாக மீண்டும் நான் எதை ஆரம்பிச்சனோ அதை முடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஏன்னா நிறைய சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க, ஃபினிஷ் வாட் யூ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பல விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஃபினிஷ் பண்ணனா உங்களுக்குள்ளேயே ஒரு ப்ரோக்ராம் ஃபார்ம் ஆயிருமா. என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, நான் வந்து நல்லா ஆரம்பிக்கிற ஆளு, ஆனா எதையும் முடிக்க மாட்டேன் அப்படின்னு உங்க மூளைக்கு நீங்களே ஒரு ஃபீட் பண்ணிடுவீங்கன்னா, அதனால இந்த வருடத்துல நீங்க எதையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதையெல்லாம் முடிங்க. ஸோ ஃபினிஷ் வாட் யூ ஸ்டார்ட். இதுதான் 3வது இந்த நவம்பர் மாதத்துல நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். உட்கார்ந்து இந்த டிவோஷன் கேட்ட உடனே ஒரு பேப்பர் எடுத்து, ஒரு பென் எடுத்து, எதையெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. அதையெல்லாம் இந்த வருட இறுதிக்குள் முடிக்க தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹேவ் அ கிரேட் டே.